Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கர்நாடகா மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பெயரில் மோசடி நடைபெற்றிருக்கிறது. இதனால் சைபர் கிரைம் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இந்த மோசடியில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். கண்டிப்பாக தற்போது ஆவேரி சைபர் கிரைம் போலீசார் இந்த மோசடி கும்பலை கைது செய்திருக்கிறார்கள். இவர்களது முக்கியமான வேலை என்னவென்றால் அமெரிக்க அதிபராக உள்ள டொனால்டு டிரம்பின் பெயரை பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு செயலியை ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் சிறு தொகையை மக்களிடமிருந்து ஏமாற்றி இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி பெறுகிறார்கள். முதலில் சிறிய தொகை முதலீடு செய்தவர்களுக்கு இரட்டிப்பாக தொகையை தருகிறார்கள். அதை பார்த்து பேராசையில் அதிக அளவிலான தொகைகள் அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். அப்போது இந்த கும்பல் ஏமாற்றுகிறது. இது போன்ற ஆவேரி மாவட்டத்தில் மட்டும் 15 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது தவிர பெங்களூரு, தும்கூரு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இந்த கும்பலை சேர்ந்த 3 பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். ஆவேரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் இவர்கள் ஏமாற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் யாரையெல்லாம் இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள், அதாவது இந்த ஹோட்டலில் இந்த ஆண்ட்ராய்டு செயலியில் ட்ரம்ப் ஹோட்டல் என்ற பெயரில் இது ட்ரம்ப் ஹோட்டல், இதில் முதலீடு செய்தால் அதிக வருவாய் கிடைக்கும், பல்வேறு நாடுகளில் இதற்கு கிளைகள் உள்ளது என்பதை போன்ற அவர்களை விளம்பரம் செய்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இது போன்ற சைபர் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆவேரியில் மட்டும் எவ்வளவு தொகை என்றால் பெங்களூரு நகரம் முழுவதும் அல்லது வேறு மாநிலங்களிலும் இவர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளார்களா என்றால் இவை அனைத்துமே ஆன்லைன் மூலமாக செயல்படுவது என்றால் வேறு மாநிலங்களிலும் இவர்கள் இந்த மோசடியை செய்துள்ளார்களா என்பதையெல்லாம் தற்போது ஆவேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.